ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க ஜெயலட்சுமி. இன்னைக்கு நான் வந்து சூப்பரா ஒரு ஃபேஸுக்கான டிப்ஸோட வந்திருக்கேங்க. இந்த சூப்பரான ஆன்டி ஏஜிங் க்ரீம் பண்ணுறதுக்காக நான் வந்து பாதாம் ஊற வச்சுருக்கேங்க. தோல் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு தோல் உரிச்ச பாதாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. இது வந்து நல்லா அரைக்கணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த குட்டி குட்டி பீஸ் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா அரைஞ்சிச்சு. பாதாம் தினமும் நைட் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு பிரெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெய்லி வந்து 4 பாதாம் ஊற வச்சுட்டு காலையிலே வந்து தோல் உரிச்சு சாப்பிட்டுடுங்க. தோல் உரிக்காமல் சாப்பிடக்கூடாது. தோல் உரிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா பாடி ஹீட் அதிகரிச்சிக்கும் போது டைஜஷனுக்கு ரொம்ப டைம் ஆகும். நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுடுங்க. இதில் நல்லா சுண்டி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆற வச்சிடணும். இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 விட்டமின் இ டேப்லெட் ஆட் பண்ண போகிறேங்க. ஸ்க்யூஸ் பண்ணிட வேண்டியதான். கிளிசரின் ஆட் பண்ண போகிறோங்க. கிளிசரின் வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு. ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாடி தோட்டத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய அலோவேரா ஜெல் பவுலில் போட்டுக்கலாம். அலோவேரா ஜெல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் அலோவேரா இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அலோவேரா ஜெல் வாங்கி இதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் நீங்கள் வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டு வாஷ் பண்ணி வைப் அவுட் பண்ணி விட்டுட்டு தூங்குங்க. தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் இதை பண்ணி பாருங்களேன். உங்களோட ஃபேஸ் நல்ல பளபளன்னு ஜொலிக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேஸில் வரக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே கிளியர் ஆகிடும். நல்ல இளமையான ஒரு தோற்றம் உங்களுக்கு வரும்.